உள்ளது. இந்த நாளிலேயும் மாலையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியாக, ஆக்சுவலி மெசேஜ்னால் நம்ம உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி அப்படி பண்ணுறது. பைபிள் ஸ்டடினா வேதத்தை நம்ம ஆராய்ந்து சேர்ந்திருந்து நம்ம வேதத்தை நம்ம படித்துக்கொள்கிறது தான் பைபிள் ஸ்டடி. சரிங்களா? நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக கற்றுக்கணும். தெரியாதவங்க நம்ம சேர்ந்து நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த பைபிள் ஸ்டடியுடைய தலைப்பு என்னென்னா, அதாவது மனதில் எனக்கு இது வந்துட்டே இருந்தது, டிஸ்பென்சேஷன்ஸ் இன் த பைபிள். சரிங்களா? வேதத்திலே இருக்கிற கால நியமம் அல்லது நிர்வாகம், கால நியமங்கள் அல்லது காலங்கள் ஷார்ட்டாக சொன்னால். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கு ஒரு ஸ்டடியாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வேதத்தை படிக்கும் பொழுதே அப்படியே நமக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதையும் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவார். உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்குதா? எனக்கு எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குது. கேட்குதா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ ஒரு 4 வசனங்கள் முதல்ல வாசிச்சுட்டு இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் பற்றி நம்ம வந்து படிக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். காலகட்டங்கள் பற்றி நம்ம வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 4 வசனங்கள் வாசிப்போம். எபேசியர் 3:2 நீங்கள் எடுத்தவங்க வாசிக்கலாம். எபேசியர் 3:2. என்னதென்று கேட்டிருப்பீர்களே. தேவ கிருபைக்குரிய நியமம், அதுதான் அந்த டிஸ்பென்சேஷன் சொல்கிற கால நியமங்கள். தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம ஜபிக்கலாம். அன்பின் பிதாவே, நன்றி உள்ளதோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளில் இந்த நாளையும் கூட்டி கொடுத்து காலையிலையும் உம்மை ஆராதிக்க வைத்தீர், மாலையிலையும் உம்மை ஆராதிக்க வைத்தீர். அதற்காக உமக்கு மிகவும் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் கிடையாதப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு குருவி மூலம் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே எங்களுடைய அப்பா மனக்கண்களை திறக்க வேண்டும். அப்பா நம்முடைய வேதத்திலே நாங்கள் இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே இன்னும் மண்டையில் நெருங்கி சேர எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் வந்தவங்க ஒருவர் கூட வெறுமையாக திரும்பக்கூடாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தயவுசெய்து ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளும். எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். பேச வேண்டிய வார்த்தைகளை அடியாளுக்கு தாரும். புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்கள் எல்லாருக்கும் தாரும். பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எபேசியர் 3:2 அந்த வார்த்தை இருக்கிறது, தெய்வ கிருபைக்குரிய நியமம். 1 கொரிந்தியர் 9:17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:17 நீங்கள் டக்குன்னு வாசிச்சிங்கன்னா. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரனான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. உக்கிரான உத்தியோகம், அதாவது ஒரு வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த டைமில் இதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எபேசியர் 1:10 எபேசியர் 1:10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஓகே, அதாவது இங்கிலீஷையும் தமிழையும் மாற்றி வரும். அதாவது ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கார். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். இந்த பூமி முழுக்க எப்படி மனிதர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வாழணும் அப்படின்னு தேவன் சிலதை முன்குறித்திருக்கிறார். இப்போது ஒரு ரகசியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே நம்ம போகலாம். 2 பேதுரு 3:8 வாசிங்க. 2 பேதுரு 3:8. பிரியம் அறியாதிருக்க வேண்டாம். நம்ம ஒன்றத்தை கட்டாயம் அறிந்துக்கணும்னு பேதுரு சொல்கிறார். பேதுரு வந்து ஒரு ஃபிஷர்மேன் தான். சரிங்களா? நல்லா ஃபிஷர்மேனாக இருந்து அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சு அவர் ரட்சித்து கொண்டு வந்துட்டார். ஆனாலும் அவர் வந்து ஒரு மேக்ஸ் கணக்கு ஒன்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அப்போ நம்ம அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதாவது
எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அன்பு கூர்ந்து அப்படியே போகிற ஒரு லைஃப்பும் இருக்குது. ஆனால் நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அறிந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு அல்லது ரகசிய வருகைக்கு ஆயத்தமானுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த டிஸ்பென்சேஷன் எல்லாமே நானும் பைபிள் ஸ்டடி தான் படிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஐ டேக் ஃப்ரம் நான் கூகுளில் போய் நான் ஆராய்ஞ்சு பார்ப்பேன், எங்கெங்கே என்னென்ன வார்த்தைகள் எடுக்க முடியுமோ எடுத்து தான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ எ டிஸ்பென்சேஷன் இஸ் a time period in which God deals with humanity in a particular way with specific responsibilities and revelations. அதாவது மனித குலத்தை தேவன் நடத்துகிற விதம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி நடத்தினார். இதுதான் என்னது டிஸ்பென்சேஷன். சரிங்களா? அப்புறம் கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் எப்படி நடத்தணுமோ அதுக்குள்ளே இந்த உக்ரான உத்தியோகம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? 1 Corinthians 9:17 உக்ரான உத்தியோகம். அந்த வார்த்தை வந்து ஓய்கோனோமியான கிரீக்கில் இருக்குது. அதாவது தேவனுடைய அந்த வீட்டை குறித்த ஒரு உக்ரான உத்தியோகம் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போது வேதத்தில் அக்கார்டிங் டு பைபிள் ஸ்காலர்ஸ், வேத வல்லுநர் பிரகாரம் எத்தனை காலகட்டம் இருக்குது மொத்தம் அப்படின்னா 7ன்னு அவங்க பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு 8வது இருக்குது. பிற்காலத்தில் வர்றவங்க இன்னும் 10 கூட பிரிக்கலாம், அதை நம்ம விட்டுருவோம். பொதுவாக 7ன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ அந்த காலகட்டங்கள் நம்ம எங்கே இருக்கோம், இது வரைக்கும் எப்படி நடந்தது, இந்த ஓவரால் ஸ்டடி ஆஃப் த பைபிள் ஸ்டடிங்கிறது ஒரு பெரிய ஓஷன். நான் பைபிளை படித்து முடிச்சிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. உள்ளே போக 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 அந்த கோல்டு மைன், டைமண்ட் மைன் மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நான் இப்போ சொல்கிறது அவுட்டர் கவரிங், எப்படி நம்ம கொஞ்சம் பிரித்து உள்ளே போகலாம் அப்படிங்கிறத மாத்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் தேவன் மனிதர்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு நடத்துகிறாரோ அதுதான் அந்த டிஸ்பென்சேஷன். சரிங்களா? இப்போ முதலாவது ஃபஸ்ட்டு டிஸ்பென்சேஷன், முதலாவது கால நியமம் அல்லது காலகட்டம்னே வைத்துக்கொள்ளுங்கள். முதலாவது என்னென்னா அந்த காலகட்டத்துக்கு பேர் அறியாமையின் காலம், பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ். இதில் நீங்கள் டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க, நான் அப்படி தான் போட்டு நான் படித்தேன். தலைப்பு என்னென்ன வரும் அப்படின்னா டிஸ்பென்சேஷன், டைம் பீரியட், பைபிள் ரெஃபரன்ஸ். எழுதிக்க முடிஞ்சால் எழுதிக்கோங்க. சரிங்களா? பைபிள் ஸ்டடிங்கிறது நம்ம ஸ்டடி பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் அ ப்ரீச்சிங். கர்த்தர் உனக்கு இதை செய்வார் அதை செய்வார். இது வந்துட்டு அந்தந்த நாளுக்கு அந்தந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு. இது வந்து தேவ ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு எங்கே இருக்கோம் இதெல்லாம் பார்க்க. ஸோ அதனால் எழுதிக்கிறவங்க எழுதிக்கோங்க. டேப்லெட் 1 2 3 4 5 6 வரும். நல்லா இதாக டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. டிஸ்பென்சேஷன் அதாவது காலகட்டம், அடுத்தது டைம் பீரியட் எந்த நேரத்தில் நடந்தது, அடுத்தது பைபிள் ரெஃபரன்ஸ், அடுத்தது முக்கியமாக தேவன் நம்ம கொடுத்த என்ன மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹியூமன் ஃபெயிலியர், ஜட்ஜ்மெண்ட் ஆர் அவுட்கம். சரிங்களா? முதலாவது ஃபஸ்ட்டு காலகட்டம் என்ன இருந்தது, இந்த பூமியில் தேவன் மனிதர்களை சிருஷ்டித்தார் இல்லையா? முதல் காலகட்டம் என்ன இருந்ததுன்னா அறியாமையின் காலம். சொல்லுங்கள், எங்கேயும் போயிடாதீங்க. சரிங்களா? இது ஒரு ஸ்டடி. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் எங்கேயாவது போயிடும். கவனிங்க, அறியாமையின் காலம். அதாவது முதலாவது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார் இல்லையா? அப்போது இந்த டைம் பீரியட் எந்த காலத்தில் எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் வர்ற காலம்தான் இது அறியாமையின் காலம். ஸோ அது ஃபஸ்ட்டு டிஸ்பென்சேஷனில் இன்னசென்ஸ் போட்டுக்கோங்க, இங்கிலீஷில் எழுதுகிறவங்க. அது அறியாமையின் காலம். டைம் பீரியட் அந்த இது கீழே ஃப்ரம் கிரியேஷன் டு ஃபால், அதாவது தேவன் சிருஷ்டித்த நாள் முதல் விழுகையின் நாள் வரைக்கும் இருக்கிற அந்த டைம் பீரியட் தான் ஃபஸ்ட்டு இது. சரிங்களா? பைபிள் ரெஃபரன்ஸ் என்னென்னா ஜெனிசிஸ் 1 to 3, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 3ஆம் அதிகாரம். அந்த இடத்துல தேவன் அழகாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, மண்ணினால் மனுஷனை உண்டாக்கி, ஏவாளையும் உண்டாக்கி, 5 நாளில் உண்டாக்கி, அது மன்னிக்கணும் 6 நாளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இப்போ மறுபடியும் லிங்க்குக்கு வரேன். 2 பேதுரு 3:8 வாசித்தோம். ஒரு நாள் 1000 வருஷம் போல், 1 day இஸ் ஈக்குவல் டு, இன்றைக்கி சண்டே ஒரு நாள் நம்ம கழித்தோம் இல்லையா, நைட் அண்ட் டே போட ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் கர்த்தருக்கு. அப்போது 6 நாளில் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்போ அந்த 6 நாள் தான் ஒர்க்கிங் பீரியட். அப்போ மனிதர்களாகிய நமக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய மொத்த நாட்கள் எவ்வளோ வருஷம்?
புரிஞ்சுக்கல. ஒரு நாள் 1000 வருஷம். சரிங்களா? 6 நாள் மனிதர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஒர்க் பண்ணினார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ரைட். அப்போது பூமியில் மனிதர்கள் நம்ம வாழ வேண்டிய மொத்த காலகட்டமே 6000 வருஷம்தான். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லையோ, நம்ம நிறைய வருஷம் இந்த பூமியில் வாழணுன்னு நமக்கு ஆசையே நமக்கு வராது, இருக்கிற பிரச்சனையும் இதுலேயும் இல்லை. ஓகே. ஸோ 6000 வருஷம் மனிதர்கள் ஃபுல்லாக இந்த பூமியில் வாழணும். 7ஆவது நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அதாவது 7ஆவது நாள் அப்படின்னா 1000 இயர்ஸ் ரெஸ்ட், இளைப்பாறுதலின் காலம். சரிங்களா? அப்போ 6000 வருஷம் தான் மனுஷன் கஷ்டப்படணும். 7ஆவது 1000 வருஷம் கம்ப்ளீட் ரெஸ்ட், நிம்மதியாக நம்ம இருக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? அழகாக ஆதாமை சிருஷ்டித்தார், ஏவாளை சிருஷ்டித்தார், பரிசுத்தமாக இருந்தாங்க. அந்த டைம் பீரியட் கீழே கிரியேஷன் டு ஃபால், அதாவது சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து அவங்க விழுக வரைக்கும். சரிங்களா? பைபிள் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டேன். ஆதியாகமம் 1-3 அவங்களுக்கு தேவன் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். என்ன கட்டளை? அவ்வளோதான். நான் புசிக்க வேண்டாம், இந்த மரத்தோட பழம், இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. இதுதான் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணினா? சாப்பிட்டான். கீழ்ப்படியாமல் பண்ணி அதை சாப்பிட்டுட்டான். சரிங்களா? முடிவு என்ன ஆச்சு? ஜட்ஜ்மெண்ட் ஆர் அவுட்கம், அந்த நியாய தீர்ப்பு என்ன? அது அடுத்த தலைப்பு. நான் சொல்கிற தலைப்பு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அந்த திரும்பி அந்த தலைப்பு சொல்கிறேன், எழுதிக்கோங்க. டிஸ்பென்சேஷன், டைம் பீரியட், பைபிள் ரெஃபரன்ஸ், மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹியூமன் ஃபெயிலியர், அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் ஆர் அவுட்கம். சரியா? அதை நீங்கள் எழுதி அதை வச்சு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் படித்து ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே மனதில் ஆவியான பதிச்சு வச்சுருவார். சரிங்களா? இப்போ ஒன்றே ஒன்று தான் சொன்னார், ஒரே ஒரு கட்டளை தான் சொன்னார், இந்த மரத்தோட பழம் மாத்திரம் சாப்பிடாதன்னாரு. ஆனால் மனுஷங்க கொஞ்ச நாள் நல்லா தான் வாழ்ந்தாங்க. அதுதான் அந்த டைம் கரெக்டாக எப்போயிலேருந்து எது வரைக்கும் அவங்க பரிசுத்தமாக இருந்தாங்க நமக்கு தெரியாது. சில பேர் 4004 BCலேருந்து 4000 BCன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது எவ்வளோ நாள் ஆடம் அண்ட் ஈவ், ஆதாமும் ஏவாளும் தேவனோடு அந்த ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க, அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்தாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் சில வருஷங்கள் இருந்தாங்க. அது எத்தனை வருஷம் நமக்கு ரெக்கார்டு இல்லை. அப்போது இந்த டைமை எப்படி அந்த டேட்டுன்னு போட்டதை எழுதிக்கோங்க. பிஃபோர் 4000 BC டு 4000 BC. சரிங்களா? 4000 கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டு, அதுக்கு முந்தின காலத்திலேருந்து 4000 BC வரைக்கும் இவங்க தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் கீழ்ப்படியில் ஜட்ஜ்மெண்ட் என்ன? துரத்தி விட்டார், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். இதுதான் ஃபஸ்ட்டு காலகட்டம். சரிங்களா? அவங்களுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது, அறியாமையின் காலம். தேவனுடைய சித்தம் அதுதான். நீங்கள் இந்த காலகட்டத்தை படிக்கும் பொழுதே இன்னொரு வேர்டு தேவசித்தம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம், பட் அதை கொண்டு வந்தால் ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ தேவசித்தம் என்னென்னா மனுஷங்களுக்கு கெட்டதுன்னா என்னன்னே தெரியக்கூடாது, நன்மையை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும், அப்படியே வாழணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அவரோட சித்தம் நடக்கலை. இவங்க நன்மையும் தீமையும் அறியத்தக்க மரத்துலேருந்து சாப்பிட்டுட்டாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு டிஸ்பென்சேஷன். இப்போ ரெண்டாவது போகிறேன். டிஸ்பென்சேஷன் கீழே எழுதிக்கோங்க. கான்ஷியன்ஸ், மனசாட்சியின் காலம், டைம் பீரியட். அது கீழே விழுந்ததிலிருந்து நோவா வரைக்கும், நோவாவோட வெள்ளம் வரைக்கும். ஸோ ஃபால் டு ஃப்ளட் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிக்கோங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மனிதன் விழுந்ததிலிருந்து அந்த வெள்ளம் வந்த காலம் வரைக்கும், அதான் டைம் பீரியட். இது என்ன சொல்கிறாங்கன்னா 4000 BCயிலிருந்து 2348 BC வரைக்கும், கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 2348. பிசிங்கிறது குறைஞ்சிட்டே வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏடிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பிசிங்கிறது குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? ஸோ அந்த விழுகையிலேருந்து நோவா வரைக்கும் எப்படி நீங்கள் மனசாட்சின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போது நன்மை தீமை அறியத்துக்கு மரத்தை சாப்பிட்டுட்டாங்க, அந்த பழத்தை. உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு போச்சு, தேவன் துரத்தி விட்டார். இப்போ தெரிஞ்சதுனால இப்போ அவன் மனசாட்சியின் பிரகாரமாக இது நல்லது அப்படின்னு அவன் தெரிஞ்சு செய்யணும், இது கெட்டதுன்னா செய்யக்கூடாது. இதுதான் தேவன் எதிர்பார்த்தார். இந்த காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா, பைபிள் ரெஃபரன்ஸ் ஆதியாகமம் 3-8. சரிங்களா? அந்த சாப்டர்ஸ் 5-6 சாப்டர்ஸ் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த ஃப்ளட் வரைக்கும், ஃபால்லேருந்து ஃப்ளட். ஆதியாகமம் 3 துரத்தி விடப்படுறாங்க,
அந்த 8 அந்த வெள்ளம் முடிஞ்சு வர்ற வரைக்கும், வெள்ளம் வரைக்கும் மனசாட்சியின் காலம். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. அடுத்தது அவங்களுக்கு இந்த மனசாட்சியின் காலத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? வாட் இஸ் த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஒர்க்? முக்கியமாக கொடுக்கப்பட்ட கட்டளை என்னென்னா, உன் மனசாட்சி இது நன்மை இது தீமைன்னு சொல்லுது, அது பிரகாரம் நன்மையை மாத்திரம் செய்யணும். சரிங்களா? லிவ் அக்கார்டிங் டு த கான்ஷியன்ஸ். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த தலைப்பு ஹியூமன் ஃபெயிலியர். அந்த கான்ஷியன்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஹியூமன் ஃபெயிலியர், மனுஷன் அதில் என்ன தோத்துட்டான்னா, நன்மைன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் அதை மீறி அவன் தீமை தான் செஞ்சான். சரிங்களா? ஸோ அந்த காலகட்டமும் ரொம்ப குறுகின காலம் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 4000 BCலேருந்து 2348 BC வருது. அது எக்ஸாக்ட் நம்பர்ஸாக நம்மளால் சொல்ல முடியாது, அதை முன்னாடி சொல்லிடுறேன். எல்லாமே அப்ராக்சிமேட் தான். சரிங்களா? ஓகே. ஸோ அவன் என்ன பண்ணான்? துன்மார்க்கமாக பண்ணிக்கிட்டே இருந்தான். அதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரே வசனம் வாசிச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு முதல் இன்னசென்ஸில் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் எடுக்கலை. ஆதியாகமம் இன்னசென்ஸுக்கு ஒரே வசனம் நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த கட்டளை ஆதியாகமம் 2:17 2:16-17 அது மாத்திரம் வாசிச்சுட்டு போயிடலாமா? ஆதியாகமம் 2ல் 16-17 மட்டும் வாசிங்க. தேவனாகிய தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதனை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஸோ அதுதான் இன்னசென்ஸில் நீங்கள் எழுதிக்க வேண்டிய கட்டளை என்ன? Genesis 2:16-17 ஆதியாகமம் 2ல் 16-17 இது மட்டும்தான் அவங்க செய்யணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை செய்யாமல் இருந்து விழுந்து போயிடுறாங்க. இப்போ கான்ஷியன்ஸ், மனசாட்சியின் காலத்தில் நன்மை தீமை அறியது நீ அறிஞ்சிட்டல்லப்பா, வெளியில் போயிடு, உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மாதிரி செய்யினா அவன் அதையும் செய்ய மாட்டான். அதை எங்கே வசனத்தில் பார்க்கலாம்? ஆதியாகமம் 6:5 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லானதே என்றும் கர்த்தர் கண்டு. ஆமாம், நித்தம் அவனோட மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றம்லாம் நித்தமும் பொல்லாப்பாக இருந்தது. அடுத்தது 12ஆம் வசனம் 11 6ல் 11-12 வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? ஸோ மனசாட்சி இருக்குது, நன்மை எது தீமை எதுன்னு தெரியுது, ஆனால் நன்மை செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லை. தீமையை தான் தெரிந்து கொண்டு கொடுமை செஞ்சு சீர்கெட்டதாக போய் வழியை கெடுத்து கொண்டாங்களாம். அவங்களே தான் வழியை கெடுத்துக்கிறாங்க. தேவன் எல்லாம் நன்மையாக தான் சிருஷ்டித்தார், தங்கள் வழியை அவர்கள் கெடுத்து கொண்டார்கள். ஸோ ஹியூமன் ஃபெயிலியர் வந்துட்டு அதாவது விக்கெட் லைஃப், சரி, அல்லது வைட் ஸ்ப்ரெட் விக்கெட்னஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஹியூமன் ஃபெயிலியர் அதுதான். அடுத்த தலைப்பு ஜட்ஜ்மெண்ட் ஆர் அவுட்கம். ஸோ இவங்க இவ்வளோ தூரம் பயங்கர கொடுமை செஞ்சு தங்கள் வழியை கெடுத்து கொண்டதுனால தேவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு? எதால் அழிச்சாரு? வாட்டர்னால். சரிங்களா? அப்போ தண்ணினால் பூமியை கம்ப்ளீட்டாக அப்படியே அழிச்சிட்டார். அதாவது ஒரு பாத்திரம் ரொம்ப அழுக்காக இருந்தால் தண்ணியை போட்டு ஊற்றி சுத்தம் பண்ணுற மாதிரி அந்த பூமியையே தண்ணினால் வாஷ் அவுட் பண்ணி விட்டுட்டார். ஓகே. ஸோ இப்போ 3வது போகிறோம். ஸோ முதலாவது அறியாமையின் காலம் இன்னசென்ஸ், 2வது மனசாட்சியின் காலம் கான்ஷியன்ஸ், 3வது அந்த காலகட்டத்துக்கு பேர் ஹியூமன் கவர்மெண்ட். அதாவது மனிதர்களே ஆட்சி செய்கிற ஒரு அரசாங்கம். சரிங்களா? இந்த காலகட்டம் எங்கன்னா அந்த நோவாவோட வெள்ளத்துக்கு அப்புறம் பாபேல் கோபுரம் வரைக்கும் இதை நம்ம பார்க்கலாம். எழுதிட்டிங்களா? டைம் பீரியட் வந்து ஆஃப்டர் த ஃப்ளட் ஆஃப் நோவா, ஒரு ஏரோ போட்டு டவர் ஆஃப் பேபல் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? எழுதிட்டிங்களா? வாட் இஸ் த பைபிள் ரெஃபரன்ஸ்? இது எந்த இடத்துல பைபிளில் பார்க்கலாம் அப்படின்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கலாம். எழுதிக்கிட்டிங்களா? Genesis 8-11. ஸோ அந்த 3 சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் கவர்மெண்ட் Genesis 1-3 பார்த்தோம், Genesis 3-8, இப்போ Genesis 8-11. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? எங்கேயா ஸ்பீடாக போகிறேன்னா இல்லைல்ல? ஓகே. அந்த மனிதர்கள் ஆண்டு கொள்கிற அந்த அரசாங்கத்தில் ஹியூமன் கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன? மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா நீதியாக பூலோகத்தில் வாழணும், அந்த பூமி முழுக்க அவங்க பரம்பணும். எங்கே இருக்குது? ஆதியாகமம் 9:1 வாசிங்க.
பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். போதும், உங்களுக்கு அது இந்த சம்பவம்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போது அந்த முன்னாடி இருந்த முழு அந்த பூமியையும் அழித்து ஜனங்கள், பறவைகள், ஊர் எல்லாம் அழிச்சிட்டு ஒரு 8 பேரை தான் அந்த பேழையில் ஆண்டவர் காப்பாற்றி வெளியில் கொண்டு வரார். புரியுதுங்களா? இப்போ காயினோட சந்ததியெல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லா துன்மார்க்கமான ஜனங்களும் அழிஞ்சிட்டாங்க. 8 நல்ல பேர் வெளியில் வராங்க. கர்த்தரை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, நல்லா ஆண்டுக்கோங்கன்னு ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணினாங்க? பலுகி பெருகிறாங்க. 3 சன்ஸ் பேர் தெரியுமா? நோவாவுடைய 3 குமாரர் பேர் என்ன? ஆமேன். சேம், காம், யாப்பேத். சரிங்களா? ஷெம், ஹேம் அண்ட் ஜேஃபெட். இவங்க மூலமாக அந்த ஜெனரேஷன் அப்படியே பலுகி பெருகி நல்லா வராங்க. ஆனால் இவங்க கர்த்தர் சொன்னதை செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதியாகமம் 11:1 வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். போதும், இது பாபேல் கோபுரத்தோட சம்பவம். நல்லா பலுகி பெருகினாங்க. கர்த்தர் சொன்னார், பூமி முழுக்க நீங்கள் நிரப்புங்க, நல்லா ஆண்டுக்கோங்கன்னு. அந்த அரசாட்சியை மனுஷங்க கையில் கொடுத்து நோவா அந்த சந்ததிக்கு ஆண்டவர் தரார். இவங்க நல்ல குழந்தை கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் இதெல்லாம் ஜாலியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு சமபூமியை பார்த்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? நம்ம வானத்தை அளாவுற ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். அதாவது தேவன் இருக்கிறார். இவங்களுக்கு தேவனை தெரியாதவங்க கிடையாது. நோவாவோட குடும்ப தேவனை தெரியாதவங்களா? இல்லை, நல்லா தெரியும். கண்ணால் அந்த வெள்ளத்தை பார்த்து அழிஞ்சதெல்லாம் பார்த்தவங்க தான், அவங்களுடைய சந்ததி தான். கதையை சொல்லாமல் இருந்திருப்பாங்க, எல்லாம் தெரியும். ஆனாலும் இப்போ தேவன் வேண்டாம், நம்மளே என்னவாயிடலாம்? காட் ஆயிடலாம், நம்மளே தேவன் ஆயிடலாம். அதான் 4 இப்போ வாசிங்க. ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நல்ல நகரத்தையும் வானத்தை அளாவும் நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், நம்மளே காடாயிடலாம், எல்லாம் நமக்கு சொந்தம். அவ்வளோதான். கர்த்தரையே தள்ளி விட்டாங்க. சரிங்களா? கர்த்தர் நீங்கள் நீதியும் நியாயமும் செஞ்சு பூமியெல்லாம் பரம்பி நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கன்னா, கர்த்தரே வேண்டாம், நமக்கு பெரிய கோபுரம் கட்டி வானத்தை அளர் கோபுரம் கட்டி நமக்கு பேருண்டா பண்ணுவோம், அந்த மகிமையெல்லாம் எடுத்துப்போம். அதை அப்படின்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த பேரை நம்ம எடுத்துப்போம்னு சொல்லும்போதே மகிமையை எடுக்கிறாங்க. மகிமையை எடுத்தால் நீயே கடவுளாயினும்னு ஆசைப்படுறேன். கடைசியில் அந்த ஆதியாகமம் 3 தான் போய் முடியும், நீயே தேவன் ஆகிடுவேன். அதுதான் இவங்க ஆசை வருது. இது அப்போது இங்கே தான் ஹியூமன் ஃபெயிலியர். ஸோ மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ப்ரெட் ஆன் எர்த், நீதியாக வாழணும். நல்ல பூமி முழுக்க பரம்பி நல்லா நீதியாக பரிசுத்தமாக வாழணும்னா இவங்க ஹியூமன் ஃபெயிலியர். அடுத்த இதில் நீங்கள் எழுதிக்கோங்க. அவங்க பாபேல் கோபுரத்தில் அவங்க தேவனுக்கு விரோதமாக ரிபெல் பண்ணுறாங்க, எதிர்த்து அவங்க போராடுறாங்க. நானே கடவுளாகிடுறேன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ அடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுங்கள்? அதில் அவுட்கம் என்ன? நியாய தீர்ப்பு என்ன? லாங்குவேஜஸ்லாம் இது பண்ணி சதறி அமுச்சு விட்டுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் லாங்குவேஜஸை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாரு பாபேல் கோபுரத்தில். சரிங்களா? ஸோ 3 காலகட்டம் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்தோம். அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், ஹியூமன் மனித அரசாட்சியை தேவன் கொடுத்து ஆண்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற காலம். ஆனால் 3த்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டாங்க. உங்களுக்கு அந்த பைபிள் ரெஃபரன்ஸ் கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 1-3, ஆதியாகமம் 3-8, ஆதியாகமம் 8-11. அடுத்ததுக்கு போகலாமா? அந்த ஹியூமன் கவர்மெண்ட்டோட டைம் BC 2348 to BC 2091 அப்படின்னு இருக்குது. இல்லைனா 2200ன்னு இன்னொருத்தங்க சொல்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் இப்படி பண்ணி விட்டாங்க. அடுத்தது தேவன் பார்த்தார், இப்படியெல்லாம் சிதறி ஒருத்தரும் உருப்படாமல் எல்லாம் சிதறி போயாச்சு. இப்போ அடுத்த காலகட்டத்துக்கு வருகிறோம். அந்த பாபேல் கோபுரத்தில் அந்த இதில் சிதறி போனதில் நான் சேம், காம், யாப்பேத் உங்களுக்கு தெரியும். காம் ஏற்கனவே தவறு செய்து சபிக்கப்பட்ட அந்த இதில் போயிடுவான். யாப்பேத் கொஞ்சம் கர்த்தரோடு ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் சேம் நல்லா கர்த்தரோடு இருப்பான். ஆனால் போக போக இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே கர்த்தரை விட்டு பின்னாடி போய், யாப்பேத்தும் அப்படியே கர்த்தரை விட்டு போய் விக்கிரகாராதனையில் போயிடுவாங்க. சேமுடைய சந்ததியும் பார்த்திங்கன்னா கர்த்தரையும் பிடிச்சிப்பாங்க, விக்கிரகங்களையும் பிடிச்சிப்பாங்க. அந்த சந்ததியில் தான் ஒரு மனிதன் ஆபிராம தேவன் தெரிந்து கொள்கிறார். சரிங்களா?
ஸோ சேம் நோவாவுடைய 3 குமாரர் சேம், காம், யாப்பேத். காம் முதலையே சபிக்கப்பட்டு போயிடுறான். யாப்பேத் கொஞ்சம் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் அவனும் விக்கிரகம் போயிடுவான். சேம் மற்றும் ரெண்டுத்தையும் பிடிச்சிப்பான். கர்த்தர் யெகோவாவும் பிடிச்சிப்பான். இந்த சைடில் வந்தால் விக்கிரகங்களையும் பிடிச்சிப்பான். அந்த சந்ததியில் தான் ஆபிராம தேவன் தெரிந்து கொண்டு அழைக்கிறார். இதுதான் 4th டிஸ்பென்சேஷன். 4வது காலகட்டம் என்னன்னா ப்ராமிஸ். எழுதிக்கோங்க, வாக்கு தத்தம் அல்லது ப்ராமிஸ். அப்போ டைம் பீரியட் என்ன, யார்லேருந்து யார் வரைக்கும்னா ஆபிரகாம்லேருந்து மோசேயுடைய நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அங்கேருந்து மோசேயின் நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் இந்த டைம் பீரியட். அந்த இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2091 பிசியிலிருந்து 1446 பிசி, சரிங்களா? 2091 பிசியிலிருந்து 1446 பிசி. முன்னாடி பின்னாடி இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது அக்யூரேட் கிடையாது, அப்ராக்சிமேட் தான். ஓகேவா? ஸோ இந்த டைம் பீரியடில் அந்த பைபிள் வசனம் படித்தா நம்ம எதை தெரிஞ்சுக்கோ. ப்ராமிஸ் எங்கே இருந்தீங்கன்னா ஆதியாகமம் 12லிருந்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காலகட்டம் இருக்குது. இந்த வாக்குத்தத்தின் காலகட்டம் எங்கேருந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்து வரைக்கும் வாக்குத்தத்தத்தின் காலம். அப்போ நமக்கு சம்பவம் தெரியும் இல்லையா? ஆபிரகாம் அழைச்சி நீ வந்து உன் தேச இனத்தை விட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு ஒரு தேசத்தை தருவேன். அப்புறம் கீழ்ப்படிஞ்சு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் உன் சந்ததியை தருவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். அப்போ கர்த்தர் வந்து அந்த விக்கிரகத்தில் இருக்கிற ஆபிரகாமை கூப்பிட்டு வெளியே பிரிச்சுட்டு வந்து மகிமையின் தேவன் பிரசன்னமாகி, கவனிங்க, அப்போஸ்தலர் 7:2-3 வாசிங்கன்னா மகிமையின் தேவன் பிரசன்னமாகி இழுத்துட்டு வராரு. ஏன்னா எல்லாம் பின்னாடி போயிடுச்சுங்க. சேம் காம் அந்த நோவா காலத்துலேருந்து அழகாக பரிசுமாக வந்திருக்கலாம், எல்லாரும் கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. ஸோ திரும்பி ஆபிரகாமை மாத்திரம் அழைச்சிட்டு வந்து கானான் தேசத்தில் கொண்டு விட்டு உனக்கும் சந்ததிக்கும் தேசம் தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தருகிறார். சரிங்களா? இவங்களுடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா விசுவாசத்தினால வாழ்ந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பணும். லிவ் பை ஃபெய்த் இன் காட்ஸ் ப்ராமிசஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அது மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இவ்வளோ தான், வேறு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அடுத்த டாபிக் போட்டுமா? அதில் பக்கத்தில் ஹியூமன் ஃபெயிலியர். இவங்க எங்கே தப்பு பண்ணிவிடுவாங்கன்னா விசுவாசிட்டே இருப்பாங்க, ஆனால் கர்த்தரே சொல்லிவிடுவார் நீங்கள் என்ன நடந்தாலும். ஆபிரகாம்கிட்ட சொல்லிடுவார் உன்னோட ஜெனரேஷன் வந்து விசுவாசிக்க மாட்டாங்க, அவங்க இங்கேருந்து எகிப்துக்கு போவாங்க, அங்கே 430 வருஷம் அடிமைகளாக வாழ்வாங்க, அப்புறம் திரும்பி நான் அழைச்சின்னு வருவேன் கர்த்தரே சொல்லிடுவார். சரிங்களா? அதை அவிசுவாசம்தான் அவங்களுக்கு ஹியூமன் ஃபெயிலியர். அதனால் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் அவுட்கம் என்ன? வாக்குத்தத்தின் காலத்தில் அடிமைத்தனம். சரிங்களா? எவ்வளோ வருஷம்? 430 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் அவள் இருக்கிறாங்க. ஆனால் அது ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஈசாக்கெல்லாம் போல, யாக்கோபும் போல, யோசேப்போட காலத்தில் தான் அந்த அடிமைத்தனத்துக்கு போயிட்டு 430 இயர்ஸ் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்து திரும்பி ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஸோ இது 4வது காலகட்டம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. ஓகே, எல்லாத்துலேயுமே நம்ம படிக்க வேண்டிய பாடம் இருக்குது. அது அப்பா சம்மரி கொடுத்துருவார். ஓகேவா? சரி, இப்போ 5வது காலகட்டத்துக்கு போகிறோம். 5th டிஸ்பென்சேஷன் இஸ் லா. LAW லா, நியாயப்பிரமாணத்தின் காலம். சரிங்களா? இந்த காலகட்டம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா மோசேட்ட ஆண்டவர் நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுலேருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற அது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். ஹல்லேலூயா. ஒரே ஜம்ப்பு இங்கேருந்து அங்கே. சரிங்களா? அது எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் யோவான் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். ஒரே ஜம்ப். ஹல்லேலூயா. அப்போது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்து இப்போது அந்த காலகட்டத்தை மாற்றுகிறார். முதலாவது அறியாமையின் காலம், அப்புறம் மனசாட்சியின் காலம், அப்புறம் ஹியூமன் கவர்மெண்ட், அடுத்தது ப்ராமிஸ் வாக்குத்தத்தின் காலம். அதுக்கு அடுத்தது இவங்கள கொண்டு வர முடியல, வாக்குத்தத்தை விசுவாசினா இவங்க எங்கே விசுவாசிக்கிறது? அதனால் நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமாக தேவன் கொடுத்து இப்போ ஒரே ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன? ஒபே த லா. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படினுங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம். ஆனால் ஹியூமன் ஃபெயிலியர், அதில் என்ன ஆச்சு? இஸ்ரவேலர் கீழ்ப்படிஞ்சாங்களா? அவங்களால முடியல. நியாயப்பிரமாணம் வந்துட்டு திரும்ப யெகோவா தேவனை விட்டுட்டு அங்கே போவாங்க வருவாங்க, நியாயங்களை ஏற்படுத்தினார், ராஜாக்களை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா
மோசே யோசுவா சொல்லுவார், நீங்கள் திரும்பி விக்கிரகத்துக்குள்ளே திரும்பி வாங்க. அடுத்தது நியாயாதிபதிகளை திரும்பி பாகால்கிட்ட போயிடுவாங்க, திரும்பி கொண்டு வருவார். திரும்பி ராஜாக்களை, சாமுவேலுக்கு அப்புறம் ராஜாக்கள் சவுல், தாவீது, சாலமன், இப்படி ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டு வரப்பார். அப்புறம் தீர்க்கதரிசியில் அனுப்புகிறார், எலியா, எலிசா, அப்புறம் ஃபுல்லாக ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வாங்க 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 வாங்க, இதுதான் ஆண்டோட வேலை. ஸோ திரும்ப 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 கீழ்ப்படியாமல் இஸ்ரவேலர் போயிட்டே இருந்தாங்க. இதுதான் ஹியூமன் ஃபெயிலியர். அதோட நியாய தீர்ப்பு என்ன? வாட் வாஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆர் த அவுட்கம் என்ன சொல்லுங்க? இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியாதா? சரி, 10 tribes ஆஃப் இஸ்ரேல் அசீரியா ஏற்கனவே கான்கர் பண்ணிடும். கீழே இருக்கிற கிங்டம் ஆஃப் ஜூடாவை, யூதர் சாம்ராஜ்யத்தை வந்துட்டு பாபிலோன் நேபுகாத் நேசார் வந்து கான்கர் பண்ணி எல்லாத்தையும் அழித்து பூமி முழுக்க எல்லோரும் செதற பண்ணிடுவான். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசமே இல்லாத மாதிரி எல்லாமே அழிக்கப்பட்டு போயிடும். நேபுகாத் நேசார் காலத்தில் எல்லாம் அழிச்சிருவான், கம்ப்ளீட்டாக அழிச்சு விட்டுருவான். இது 2 நாளாகமத்தோட அந்த கதை முடிஞ்சு அப்புறம் எஸ்ரா நெகேமியா வரும். ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அவங்களால கீழ்ப்படிய முடியலை. இந்த நியாயப்பிரமாணத்தின் காலம் டைம் வந்துட்டு இந்த 1446 AD BC சொன்னேன் இல்லையா, அதிலிருந்து 30 AD வரைக்கும், 30 AD, ADனா BC AD, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 1446லேருந்து 30 AD வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தின் காலம். இப்போ நீங்கள் சொல்லலாம், ஆபிரகாமோட சந்ததிக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கரெக்டாக? மற்றவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க கண்டும் காணாமல் கர்த்தர் விட்டுட்டார், ஏன்னா அவங்க புறஜாதிகள். சரிங்களா? ஆபிரகாமோட சந்ததிக்கு மட்டும்தான் அந்த நியாயப்பிரமாணம். அதை அவங்க கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா சாபம். ஸோ மற்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அதான் சொல்கிறேனே, அந்த யாப்பேத்து, காம், இவங்க சந்ததியெலாம் இருக்காங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் அவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டார். ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த சந்ததிக்கு தான் நியாயப்பிரமாணத்தை. ஆனால் எவனாவது ஒருத்தன் புறஜாதியில் இருந்தால் கூட பயபக்தியாக வந்து நியாயப்பிரமாணத்தை அவன் ஏற்றுக்கொண்டா அவனை கர்த்தர் ரட்சித்து சேர்த்துக்கொள்வார். அது நீங்கள் சேபாராஜ ஸ்திரியை பார்க்கலாம். நாகமான், அந்த நாகமான் சொல்லுவான், நான் யெகோவா தேவனை கும்பிடுவேன், சுகம் கிடச்சவனை மாறிடுவான். இப்படி கர்த்தர் ரட்சிக்காமல் இல்லை. இந்த புறஜாதிகள் யாரெல்லாம் யெகோவா தேவன்கிட்ட வந்தாங்களோ கர்த்தர் அவங்கள ரட்சித்தார். சரிங்களா? இப்போது 5 முடிச்சிட்டோம், நியாயப்பிரமாணம் முடிச்சிட்டோம். அடுத்த டிஸ்பென்சேஷன் கிரேஸ். எழுதிக்கோங்க, கிரேஸ், கிருபையின் காலம். இது எந்த டைம் பீரியட் அப்படின்னா, அதை தான் நம்ம சர்ச் ஏஜ்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தின் பேர் கிருபையின் காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் இல்லையா, அந்த டைம்லேருந்து இப்போ நடந்துட்டுருக்கிற டைம் எல்லாம் பேர் கிருபையின் காலம். ஓகேவா? த பீரியட் ஆஃப் கிரேஸ். இது வந்து AD 30, அதாவது ஆண்டவராய் இயேசு சிலுவையில் மரித்ததிலிருந்து இப்போ வரைக்கும் கிருபையின் காலம். இன்னும் எவ்வளோ நாள் கிருபையின் காலம் யாருக்குமே தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். சரியா? அவர் நீடிய பொறுமையான அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது நமக்கு. ஸோ என்ன சொல்கிறது, அதாவது இப்போ ஜான் 19 முடித்தோம் இல்லையா? அந்த பைபிள் ரெஃபரன்ஸ், கீ ரெஃபரன்ஸ் நம்ம எதில் முடித்தோம்னா எக்ஸடஸ் 20, யாத்ராகமம் 20லேருந்து யோவான் 19. யாத்ராகமம் 20னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிச்சுல, 10 கமாண்ட்மெண்ட்ஸு தெரிஞ்சிச்சு இல்லையா? நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை, எல்லாத்துக்கும் வசனம் கொடுத்தேன்னா டைம் ஆகிடும். அப்போ அந்த யாத்ராகமம் 20லாம் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் ஆண்டவர் சீனாய் மலையில் அப்படியே பரலோகத்திலேருந்து அப்படியே இறங்கி வந்து அப்படியே பேசுவார். அப்புறம் தான் எங்களுக்கு வேண்டாம் மோசே நீங்கள் பேசினா போதும், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கல்லில் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். சரிங்களா? ஸோ அந்த ஃபுல் நியாயப்பிரமாண காலம் நான் வந்து யோவான் 19 வரைக்கும் சொன்னேன். ஏன்னா அதில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுறார். அப்போ 20, 21 எங்கே போகுதுன்னு உங்களுக்கு இருக்கும். இந்த சர்ச் ஏஜ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் சபையின் காலம், சர்ச் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எழுதிக்கோங்க, ஆக்ட்ஸ் 2 to present. அப்போது 3 அதிகாரம் கிட்டத்தட்ட போகுதே. யோவான் 20, 21, அப்போஸ்தலர் 1லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிர்த்தெழுந்தார். ஸோ 2 நாள் அதில் வருதா, ப்ளஸ் 40 நாள் சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். கையை பாரு, காலை பாரு, தொட்டுப்பார். அப்புறம் அந்த 20, 21 அந்த அற்புதங்கள் தான் வரும். பீட்டருக்குலாம் ரிசரக்ட் ஆகிலாம் காட்டுவார். அப்புறம் சொல்லுவார், காத்துருங்க, பரிசுத்த ஆவி வர்ற வரைக்கும் எருசலேம்லேயே காத்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்க சொல்லிட்டு 40 நாள் உயிரோடு காமிச்சிட்டு அவர் பரலோகம் போயிடுவார். 10 நாள் இவங்க வேண்டுதல் ஜெபத்தில் இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தர் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து 120 பேரை அபிஷேகம் பண்ணுறார். சரிங்களா? ஸோ மிஞ்சி போனால் ஒரு 52 நாள் நடுவில் வருது, அவ்வளோதான். ஆனால்
ஆண்டவர் எப்போ நமக்காக சிலுவையில் மரித்தாரோ நியாயப்பிரமாணம் முடிஞ்சுது. நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றிட்டார். இனிமே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிங்கிறது கிடையவே கிடையாது. சரிங்களா? யூதர்களுக்கும் சரி புறஜாதிகளுக்கும் சரி நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும். எனக்காக இயேசு மரித்தார்னு நம்ம விசுவாசிச்சா அது போதும், அதன் பிரகாரம் வாழ்ந்தால் போதும். ஸோ ஆக்ட்ஸ் 2 to present டைம், அதான் அந்த பைபிள் ரெஃபரன்ஸ். அதில் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே விழுந்த கடமை, இந்த உலகத்தார் எல்லார் மேலேயும் விழுந்த ஒரே கடமை என்னென்னா ஆண்டவர் இயேசு மேலே வைக்கிற விசுவாசம். ஷார்ட் ஆஃப் ஃபெய்த் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சரிங்களா? எழுதிட்டிங்களா? நம்மளுடைய இந்த கிருபையின் காலத்தில் நம்ம இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும். அடுத்தது இதுதான் பூலோகம் முழுக்க ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆனால் ஹியூமன் ஃபெயிலியர் என்னன்னா, எல்லாரும் இயேசுப்பாவை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. அவர் 2000 வருஷம் முன்பாக மரித்தார். ஆனால் எத்தனை தடவை சுவிசேஷம் சொன்னாலும் இயேசு வேண்டாம் வேண்டாம், வந்து சுகத்தை வாங்கிப்பாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிப்பாங்க, ஆனால் இயேசு வேண்டான்னு சொல்லி உண்மையாக பின்பற்றவே மாட்டாங்க. ஸோ கிரைஸ்ட் இஸ் ரிஜெக்டட் பை மெனி பீப்புள் இன் த வேர்ல்ட். கிறிஸ்துவானவர் உலகம் முழுக்க அநேக ஜனங்களால் புறக்கணிக்கப்படுகிறார், நிராகரிக்கப்படுகிறார். ஆனால் கிருபை என்னன்னா கர்த்தர் நம்மளை ரட்சித்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காலத்தில் நானும் சொன்னேன் எனக்கு இயேசு வேண்டாம், ஏன்னா என் ரிலிஜன்லேயே இருக்கேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக ரட்சித்தார். இல்லைன்னா ரட்சிப்பெல்லாம் இம்பாசிபிள் எங்கள் வாழ்க்கையில். கிருபையாக தேடி வந்து அவர் நாமத்தை வெளிப்படுத்தி அவர் தான் உண்மையான கடவுள்னு வெளிப்படுத்தி என்னை ரட்சித்தார். ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஸோ ஹியூமன் ஃபெயிலியர். இப்போ அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அவுட்கம் என்னென்னா ஃபைனலாக அது ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் வரும். அது வெளிப்படுத்தின விசேஷம் 20 வரும். சரிங்களா? ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் புக்ஸ் எல்லாம் திறந்து ஒவ்வொரு புக்லேயும் பேர் இருக்கான்னு பார்ப்பார். அதில் மெயினாக ஜீவ புஸ்தகத்தை திறந்து பேர் இருக்கான்னு பார்ப்பார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா அவனை 2ஆம் மரணம், அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில் கொண்டு போய் போட்டுருவார். சரிங்களா? அப்போது இன்னொரு புஸ்தகம் இருக்குது, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம். அப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டால் நம்ம பேர் அதில் எழுதிடுவார். எழுதிட்டு நம்மளை வந்து பரலோகம் கொண்டு போயிடுவார். ஓகே. ஸோ 6th உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கிரேஸ் சர்ச் ஏஜ் டு ப்ரெசன்ட். Key reference Acts 2 to present time. Main responsibility is faith in Jesus Christ. Human failure என்ன? Christ is rejected by many people in the world. Judgment என்ன? Final judgment. அது அப்புறம் கடைசியாக வரும். அது அப்புறம் நம்ம பார்ப்போம். அடுத்த 7வது காலகட்டம் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து 1000 year ரெயினுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் இருக்குது, ஒரு 7 வருஷம் இருக்குது. இந்த 7 வந்து டிஸ்பென்சேஷன் கீழே ட்ரிபுலேஷன், உபத்திரவ காலம்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? உபத்திரவ காலம் நான் உங்களுக்கு சொன்னேன், நல்லா கவனிங்க. சர்ச் ஏஜ் எப்போ ஸ்டாப் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருத்தர் வேறொருவன் அறியான். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். சரிங்களா? எப்போ இந்த சர்ச் ஏஜ் ஸ்டாப் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அவர் பொறுமையாக இருக்கார். ஆனால் டைம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அத்திமரம் துளிர் விட்டால் நான் வாசல் இருக்க வந்துட்டேன், ரெடியாக இருங்க, நான் வந்துடுவேன்னார். அத்திமரம் எப்போ துளிர் விட்டது? அத்திமரம் இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்குது. 1947-48 அந்த 2 வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் நான் எழுதாமல் வந்துட்டேன். அதில் இஸ்ரேல் தேசம் ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை வேண்டான்னு இஸ்ரேல் புறக்கணிச்சாங்க. AD 70 AD 30 அரவுண்ட் AD 30 தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்தார். அது AD 26 AD 30 AD 33 யாருக்குமே தெரியாது. சரிங்களா? எல்லாமே கணிப்பு தான். ஸோ அரவுண்ட் AD 30 ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரித்தார். மோஸ்ட்லி பிலீவ் பண்ணுறது AD 30. புரியுங்களா? கிறிஸ்துவுக்கு பின் அந்த 30வது வருஷத்தில் ஏசப்பா மரித்தார், உயிரோடு எழுந்துட்டார். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கு பின் AD 70 70வது வருஷத்தில் டைட்டஸ்ன்ற ஒரு ராயம் வந்து கம்ப்ளீட்டாக எருசலேமை சுட்டரித்து எல்லாம் இது பண்ணி ஒரு யூதன் கூட அங்கே இல்லாத மாதிரி உலகம் முழுக்க செதறடிச்சிடுவோம். சரிங்களா? அந்த AD 70 70வது கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலேருந்து இப்போ 1947 வரைக்கும் யூதர்களுக்கு ஒரு நேஷனே கிடையாது, ஒரு தேசமே கிடையாது. எல்லா தேசத்துலையும் சிதறப்பட்டாங்க. 1947 எல்லாரும் சேர்ந்து வந்து இப்போ ஒரு குட்டி இஸ்ரேல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இஸ்ரேல் தேசம் ஃபார்ம் ஆச்சு. இப்போ கர்த்தர் சொன்னார், அத்திமரம் துளிர் விடும்போது நான் வாசல் அருகே வந்துட்டேன். இப்போ துளிர் விட்டுருச்சு. ஏசப்பா பரலோக வாசலில் ரெடியாக இருக்கார். ஆனால் எப்போ வந்து மணவாட்டியை கூட்டு போகணுன்னு அவருக்கு தெரியாது. பிதா வந்து சொல்லணும், பிதா கமாண்ட் கொடுத்தா தான் அவர் வருவார். சரிங்களா? ஸோ அந்த ரகசிய வருகை
வந்துட்டு வந்த உடனே அந்த கிருபையின் காலம் டப்பார் ஃபுல் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் கிருபை கிடையாது. இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம். எத்தனை தப்புனாலும் உங்கள் ரத்தத்தால் கழுவுங்கப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் வந்து கிருபையை யாக்கோபில் அவர் குற்றம் பார்க்க மாட்டார். ஏன்னா நம்ம ஏசப்பா ஏற்றுக்கிட்டோமா, சின்ன சின்ன ஃபால்ட்ஸ் வரும்போது ஆண்டவரே கோபப்பட்ட ஆண்டவரே இப்படி பண்ணிட்டு அதை மன்னிச்சு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் எப்போ அந்த கிருபை ஃபுல் ஸ்டாப் ஆகும்னு நமக்கு தெரியாது. இப்போ கமா போட்டு கிருபை தரார். எ டைம் வில் கம் வென் தேர் வில் பி எ ஃபுல் ஸ்டாப். அந்த ஃபுல் ஸ்டாப் தான் ரகசிய வருகை. ஹல்லேலூயா. வருகையில் 2 வருகை இருக்குது. ஃபர்ஸ்ட் கம்மிங், ஏசப்பா எப்படி வந்தார்? சத்தமாக சொல்லுங்கள். குழந்தையாக வந்தார். குழந்தையாக பிறந்து வளர்ந்து நமக்காக மரிக்கிறதுக்காக வந்தார். ஆனால் 2ஆம் வருகையில் 2 திங்ஸ் இருக்குது. ஒன்று சீக்ரெட் கம்மிங், இன்னொன்று ஓப்பன் கம்மிங். ரகசிய வருகை, பகிரங்க வருகை. ரகசிய வருகையில் பூமிக்கு வரமாட்டார், வானத்தில் வருவார், மத்தியாகாயத்தில் வருவார். வந்து அவரை நம்புகிற விசுவாசிகளை மாத்திரம் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் ராப்சரில் ஒரு செகண்டில் தூக்கின்னு போயிடுவார். இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்போ இது இருக்குது பாருங்கள், இது இப்படி இதுல இருக்குன்னா அடுத்த செகண்ட் பார்க்கும்போது அப்படி டக்குன்னு ஸ்நாட்ச்ட் அவே, அப்படியே பறிச்சின்னு போயிடுவார். திரும்பி பார்த்தா ஐயோ இந்த பொருள் இதில் இருக்காது. அதே மாதிரி ஒரு செகண்டில் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை மறுவப்படுத்தி தூக்கிட்டு போயிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே 2000 வருஷமாக இறந்தவர் இருக்காங்க. பேதுரு, பவுல், யோவான் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த சரீரம் பூமியில் எங்கேயோ அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு, இல்லை ஆஷாக இருக்குது, எப்படியோ இருக்குது. ஆனால் அவர் மத்தியாயத்தில் வரும்போது மரித்தவங்க முதலாவது எழுந்துப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது ஆவியானவர் அவங்களுக்கு நியூ பாடி, புதிய சரீரம் கொடுத்து எடுத்துப்பார். அடுத்த செகண்ட் நம்மெல்லாம் மறுரூபமாகி அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். நம்ம மறைஞ்சு போயிடுவோம் பூமியில். அதுதான் எண்ட் ஆஃப் த கிரேஸ் டைம். அந்த கிருபையின் காலம் முடிகிற நேரம்தான் அந்த ராப்சர் டைம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, ஓகே. ஸோ இந்த ராப்சருக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வேதவர்கள் 1000 வருஷ சாட்சி போயிடுவாங்க, கிடையாது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுற ராப்சருக்கு அடுத்தது ஒரு 7 வருஷம் இந்த பூமி அப்படியே இருக்கும், இருக்கிற பூமி அப்படியே இருக்கும். இந்த 7 வருஷத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும். தேவனுடைய கோபம் பூமியில் கொட்டப்படும். இதை எங்கே வாசிக்கிறோம்? இந்த டிஸ்பென்சேஷன் கீழே ட்ரிபுலேஷன் எழுதிங்களா? டைம் பீரியடில் 7 இயர்ஸ் பீரியட் ஆஃப்டர் ராப்சர், 7 இயர்ஸ் ஆஃப்டர் ராப்சர்னு போட்டிருக்காங்க. எரேமியா 37 இதை வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் யாக்கோபின் இக்கட்டு காலம்னு சொல்லப்பட்டிருக்கும். சும்மா நீங்கள் குறித்து மாத்திரம் வச்சுக்கோங்க, வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. 37 ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாளிலே அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஸோ யாக்கோபுடைய இக்கட்டு காலம், ஜேக்கப் ஸ்டபிள்னு சொல்லப்படுறது அந்த 7 இயர்ஸ். பூமி முழுக்க இப்போவே பார்க்குறோம், எவ்வளோ வார்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ பேர் எப்படி சாப்பிட்றாங்க. ரகசிய வருகைக்கு அப்புறம் ஓயாத யுத்தங்களும் பஞ்சங்களும் பட்டினியும் பயங்கரமாக. இப்போவே நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐயோ காஸ்ட் எவ்வளோ விலை ஏறி போச்சு, இதை வாங்க முடியல அதை வாங்க முடியல. அப்போல்லாம் நிறைய மடங்கு ஏறி போயிடும். சரிங்களா? இப்போது அந்த பைபிள் ரெஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் ஃபுல்லாக படிக்க முடியாது, உங்கள் ஐடியாவுக்கு தான். ரெவலேஷன் 6 to 13, 16 to 18 இந்த சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த காலகட்டம், அந்த 7 வருஷ காலகட்டம் இப்படித்தான் இருக்கும். ரெவலேஷன் வெளிப்படுத்துகிற விசேஷம் 6 13, 16 18 வாசிக்கணும். சரி, நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம்ல, நம்மெல்லாம் என்ன எங்கே இருப்போம்? ஓகே, 7 வருஷம் இருக்குல்ல, அங்கே பாருங்கள் 2 கொரிந்தியர் 5:10 நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஃபார் வி மஸ்ட் ஆப்ஷனே கிடையாது, வி மஸ்ட் ஆல் ஸ்டார்டிங் ஃப்ரம் பீட்டர், we must all appear before the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு வெளிப்படணும். அப்போ நியாயாசனத்தில் வந்தவொடனே கர்த்தர் வந்து நம்மளை பனிஷ் பண்ணி நரகலாம் அனுப்ப மாட்டார். அன்றைக்கி என்னென்ன நன்மை செஞ்சோமோ பூமியில் ஏசப்பாவை ஏற்றினப்போ அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ரிவார்ட் கிடைக்கும். இப்போ பென்னியை கூப்பிட்டு சொல்லுவார், அப்பா நீ நல்லா என்ன பண்ண, ட்ரம்ஸு போட்ட, அப்புறம் நீ நல்லா பாட்டு பாடின, நீ வந்து என்னை ஏற்றினதுக்கப்புறம் நீ இரக்கமாக நீ வந்து இவங்களுக்கு நன்மை செஞ்ச. ஒவ்வொன்றும் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆண்டவர் கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் ப்ரைஸ் கொடுப்பார். எப்படி இருக்கும்? இது 7 வருஷம் நடக்கும் பரலோகத்தில். சரிங்களா? அது எந்த இடமோ பரலோகம், ஏதோ ஒரு நிச்சயமாக பூமி கிடையாது, கவனிங்க. பரலோகத்தில் மேலே எங்கேயோ 7 வருஷம் நமக்கு நியாய தீர்ப்புனா ப்ரைஸ் கொடுக்குற
அந்த நியாய தீர்ப்பு நடக்கும். சரிங்களா? பூமியில் இயேசுவா ஏற்றும்போது எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள். நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ கஷ்ட நஷ்டம் நான் சகிக்கிறேனே, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, இயேசுவா ஏற்று நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. அந்த விசுவாசத்தை காத்துக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பூமியில் பாடுபட்டு கடைசி வரைக்கும் இயேசுன்னு அதுக்கு அந்த பலன். சரிங்களா? 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாகிரு, நான் உனக்கு ஜீவகிட்ட தருவேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கார். எல்லாரும் கிறிஸ்டியன் லைஃப்பில் ஷைன் பண்ணிட முடியாது, எல்லா வாழ்க்கையும் அப்படியே சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தர் வாழ்க்கை இப்போ நிறைய பாடுகள் இருக்கும், மேலேயே வர முடியாத கஷ்டங்கள்லாம் கூட இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தை ஓடி நம்ம முடிச்சிட்டோன்னா நமக்கு ஜீவ கிரீடம் வச்சுருக்காரு, ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணால் மகிழ்ச்சியின் கிரீடம் வச்சுருக்காரு. அப்புறம் நமக்கு நிறைய இருக்குது, க்ரௌன் ஆஃப் லைஃப் சொல்லிட்டோன்னா அட்லீஸ்ட் 5 கிரீடம் இருக்குது, நமக்கு நிறைய ப்ரைஸ் தருவார். சரிங்களா? ஸோ நம்ம ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் ஏசப்பாவை உறுதியாக பிடிச்சிக்கணும். ஸோ இந்த 7 வருஷத்தில் நமக்கு ஒரு வேலையும் கிடையாது, அங்கே நம்ம போயிடணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணி எப்படியாவது என்ன ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை பரிசுப்படுத்தி என்னை எடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டு அவர் நம்மளை கூப்பிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் கொடுத்து கை தட்டுவாங்க. எல்லா ஏஞ்சல்ஸும் கை தட்டுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சார் நம்ம இன்னும் நான் நிறைய நினைப்போம், ஒன்றுமே சாதிக்கல, ஒன்றும் சாதிக்க வேண்டாம், எப்படியாவது ரகசியர்களை போயிட்டா போதும், அந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் கிடச்சிரும். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ பூமியில் இருக்கிற மனுஷங்களுக்கு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, பீப்புள் இன் த வேர்ல்ட் ஷுட் ரிப்பெண்ட். மனம் திரும்பணும்னு ஆண்டு எதிர்பார்ப்போம், ஆனால் யாரும் மோஸ்ட்லி மனம் திரும்ப முடியாது. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அங்கே போய் கணக்கு கொடுக்கணும். ப்ரைஸ் கொடுப்பாரு, ஆனால் கொடுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தேவன் கணக்கு கேட்பார். ரோமர் 14:10 வாசித்தீங்கன்னா அந்த இதை நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணம் வெளிப்பட வேண்டும் சொல்லிட்டேன். ரோமர் 14:10 வாசிங்க, அதை மாத்திரம் வாசிங்க. அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. கிறிஸ்துவின் நியாயஸ்தானம் முன்பாக நிற்போமே. அப்புறம் அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்னு ஒரு வசனம் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு கிவ் அக்கவுண்ட் டு த லார்ட். நம்ம பேசின வீணான வார்த்தைகளாக இருக்கலாம், அது நன்மையோ தீமையோ கர்த்தர் கேட்பார், கணக்கு கேட்பார். நிச்சயமாக கணக்கு இருக்குது நமக்கு. ஆனால் பனிஷ் பண்ணி எங்கம்மா 12 ரைட். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். we have to give account to the Lord. அதை கேட்காம ஆண்டவர் விட மாட்டார். ஆனால் நம்மளை பனிஷ் பண்ண மாட்டார். ஏதாவது நமக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா போயிடும், ஆனால் செஞ்ச நன்மைக்கு ப்ரைஸ் தந்துடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் இயேசுவை நம்பி இந்த ஓட்டத்தை நம்ம ஓடணும். சரிங்களா? ஸோ மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து ஹியூமன் ஃபெயிலியர். நான் சொன்னேன், ரிப்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நமக்கு ரிவார்ட்ஸ் கிடச்சிரும். ஜட்ஜ்மெண்ட் ஆர் அவுட்கம் என்ன? மனம் திரும்பாத பூமியில் இருக்கிறவங்க அந்த 7 வருஷத்தில் அழிக்கப்பட்டு நரகாக்கினைக்கு வைக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம மனவாட்டியாக மாறிடும். சரிங்களா? இப்போ அடுத்த கடைசியாக எட்டாவது சொல்ல போகிறேன், கவனிக்கிறீங்களா? 7 years ட்ரிபுலேஷன் முடிஞ்ச உடனே என்ன நடக்க போகுது? அதுக்கு பேர் கிங்டம். டிஸ்பென்சேஷன் கீழே கிங்டம், கர்த்தருடைய ராஜ்யம்னு எழுதிக்கோங்க. டைம் பீரியட் என்னென்னா 1000 years, 1000 வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அரசாள போகிறோம். திரும்பி வருவோம், பரலோகத்துலேருந்து ஏசப்போட திரும்பி வந்து இதே பூமியில், இந்த பூமியை புதுசாக ஆண்டவர் மாற்றிடுவார். இப்போ நீங்கள் லெபனன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி குண்டு போட்டு எப்படி அழிச்சு வச்சுருக்கான்ல. ஆனால் ஜீசஸ் வரும்போது இந்த பூமியை புது பூமியாக மாற்றுவார், ரொம்ப நல்லா செழிப்பாக மாற்றிடுவார். நம்ம இனிமேல் அழிக்கப்படவே மாட்டோம். ஏசப்பா உயிர் தெரிந்த மாதிரி நம்மளும் உயிர் தெரிந்த சரீரத்தோடு இந்த பூமி முழுக்க அங்கங்கே வச்சு நம்மளை ஆள வைப்பார். நம்ம மகிழ்ச்சியாக ஆராதிப்போம், நமக்கு வியாதி வராது, நமக்கு சாவு வராது, நம்ம உயிரோடவே இருப்போம். ஆனால் பூமியில் இருக்கிற ஜனங்க அவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வியாதியாக அந்த 1000 years, அந்த 1000 வருஷமும் இளைப்பாறுதல். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 2 பேதுரு 3:8. ஒரு நாள் 1000 வருஷம். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 4000 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ 2026 இருக்கோமா, 2000 வருஷம் வந்துச்சா? அப்போ எத்தனை நாள்? அது 2 நாள். அங்கே 4000 BCயிலிருந்து 1 BC AD அதுக்கு வரும் பொழுது எவ்வளோ வருஷம்? 4000 வருஷம். ஸோ 4000 + 2000 எவ்வளோ வருஷம்? 6000 வருஷம். 6 நாள் முடிஞ்சு போச்சா? 7வது நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது. அதுதான் நம்முடைய மில்லேனியம் அல்லது 1000 வருஷ அரசாட்சி. புரிஞ்சிச்சிங்களா? ஆனால்
கிருபை முடிஞ்ச உடனே 1000 வருஷம் வராது, நடுவில் ஒரு 7 வருஷம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் கர்த்தர் யூதர்களை சந்திக்கும்படி அந்த கேப்பை வைத்து அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் பூமியில் நடக்கும். அந்தி கிறிஸ்து ஆட்சி பண்ணுவான், அவனையே தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு அவன் நம்பர்லாம் வரும். ஓகே, அதெல்லாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எப்படியா ரகசியங்களை நம்ம போயிடணும், அதான் ரொம்ப அதில் கைவிடப்படலாம், செத்தோம் நம்ம அவ்வளோதான். அதனால் கைவிடப்படவே கூடாது, கர்த்தர் கிருபையை தரணும். ஸோ இந்த 1000 வருஷ அரசாட்சி எங்கே பார்க்கலான்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வாசிங்க, அதில் வரும். அடுத்தது மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, அப்போ பூமியில் வாழ்கிறவங்க கிறிஸ்துவுக்கு அடிப்பணிஞ்சு வாழணும், சரிங்களா? ஆனால் ஹியூமன் ஃபெயிலியர், அப்போவும் கீழ்ப்படியாமல் போவாங்களா? அப்போவும் கீழ்ப்படியாமல் போவாங்க. ஏன்னா சாத்தா வந்து கொஞ்ச நாள் தான் கட்டி வைப்பார், 1000 வருஷம் கட்டி வைப்பார். ஒருத்தருக்கும் கெட்ட எண்ணமே வராது. இன்றைக்கெலாம் நமக்கு திடீர்னு கெட்ட எண்ணம் வருது, கெட்ட வார்த்தை எங்கேருந்து வருது? ஏன்னா பிசாசு இருக்கிறதால நம்ம தூண்டி விட்டுருவோம், சரிங்களா? நமக்கே தெரியாமல் செஞ்சுருவோம். ஆனால் அந்த 1000 வருஷ சாட்சியில் பிசாசை கட்டி வச்சிருவார். அதனால் பாவமே பண்ண மாட்டாங்க ஜனங்க. ஆனால் 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே 1000 இயர்ஸ் தான் 1000 இயர்ஸ் நீங்கள் நினச்சிக்காங்க, ஒரு நாள் நினச்சிக்காதீங்க. எப்படி 4000 இயர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆதாம்லேருந்து நோவாலேருந்து அப்புறம் ஆபிரகாம், மோசஸ் எல்லாம் 4000 வருஷம். இப்போ 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2026 இருக்கும். ஏன் அது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா, நம்ம எல்லாம் கெட்டு போகக்கூடாது, மனம் திரும்பினோன்னு ஆண்டவர் வெயிட் பண்ணுறார். மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ இருந்த இருக்கிற ஜனங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் 1000 வருஷம் முடியும் போது சாத்தான காவல்லேருந்து அவுத்து விட்டுருவார். அவன் வந்து திரும்பி உலக மக்கள் எல்லாரையும் மோசம் போக்கி கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் நமக்கு விரோதமாக, நம்மெல்லாம் உயிர் தேர்ந்த சரித்தோடு போய் நமக்கு விரோதமாக சண்டை போட கொண்டு வருவான் கர்த்தர். ஆனால் அந்த ஹியூமன் ஃபெயிலியரில் அவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்போட ரிபெலியனோட வருவாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் அழிச்சிடுவார். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆர் அவுட்கம் என்னென்னா, நித்திய நியாய தீர்ப்பு நடக்கும், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், புஸ்தகங்கள்லாம் திறக்கப்படும், ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். பேர் எழுதியிருந்தால் அவன் நித்திய ஜீவனுக்கு வருவான், இல்லைன்னா அவனை தூக்கி 2ஆம் மரணமாகி அக்னி கந்தமும் எரில கடலில் கர்த்தர் போட்டுருவார். அதுக்கப்புறம் இந்த 7000 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்து புதிய எருசலேம் இருக்கும், புதிய வானம் பூமி இருக்கும். அது டிஃப்ரெண்ட், சரிங்களா? அதில் நம்மளாம் புதிய எருசலேமில் இருப்போம், மணவாட்டி. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுவான்கள்லாம் இருக்காங்களே, அவங்க புதிய பூமியில் இருப்பாங்க. ஏன்னா மகிமைக்கு மகிமை டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 7 காலகட்டம் இப்போ நம்ம இதில் என்ன கற்றுக்குறோன்னா, எங்கே இருக்கோம் நம்ம? கிருபையின் காலம். நெக்ஸ்ட் அதை விட்டோம், ட்ரிபுலேஷனில் மாட்டிப்போம். அதனால் ஆண்டவரே நீங்கள் என்ன எடுத்துக்கணும் ஆண்டவரே. எப்போ ரகசிய வர்க்கம் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது, சரிங்களா? நான் அதாவது கர்த்தர் வராரு, சீக்கிரமாக வராரு, அதாவது த டே ஆஃப் த லார்ட் இஸ் கம்மிங் நியர், அல்லது சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறாருன்னா நம்ம ஓஹோ 50 வருஷம் இருந்தது போல், இப்போ 40 வருஷம் ஆயிருக்கு, 30 வருஷம் ஆயிருக்கு, அப்படி நம்ம நினைப்போம். இப்போ எப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டிலேருந்து மெரினா பீச்சு, இது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதனால சொல்கிறேன். எங்கள் வீட்டில் மெரினா பீச் வந்து 6 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து வண்டி ஓட்டின்னு வந்தேன்னா இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸு? 4 கிலோமீட்டர்ஸு. இன்னும் கொஞ்சம் ஓட்டின்னு போனால் 3. அப்படி நம்ம நினச்சிக்கலாம், அப்போ ஆண்டவர் கிட்ட வராரு கிட்ட. அப்படி கிடையாது, எல்லா திகசமும் முடிஞ்சு போச்சு. இது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரகசிய வருகை இருக்குன்னா, இந்த இடத்துல இப்படி தான் நடந்துட்டு வரோம். நம்ம அடுத்த செகண்ட் அங்கே ரகசிய வருகையில் போயிடுவோம். இப்படி வரல, இந்த இடத்துல ரகசிய வருகைக்குன்னா இப்படி நடந்து நம்ம இந்த சைடு வரல, சைட் பை சைடு இப்படி நடக்கிறோம், சரிங்களா? இங்கே ரகசிய வருகைன்னா இப்படி நடக்கிறோம், அடுத்த ஸ்டெப் வச்சா ரகசிய வருகை. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிடையாது, எப்போ வேணால் வருவார். ஆயத்தமாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி என்ன ஜபிக்கணும்னா, பைபிள் ஸ்டடியாக இருந்தாலும் ஆண்டவரே கடைசி காலகட்டத்தில் வந்துட்டோம், அடுத்தது ட்ரிபுலேஷன், உபத்திரவ காலம், அதில் நான் போய் மாட்டிக்கூடாது, எப்படியாவது என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும். அதுக்கு தான் சண்டே காலை ஆராதனை, மாலை ஆராதனை, வீட்டு ஜபம், உபவாசம். எதுக்கு நம்ம திரும்ப பண்ணுறோம்? எப்படியாவது வருகைக்கு போயிடணும். இது வந்து கட்டாயத்தினால ஐயோ சண்டே வரலன்னா பாஸ்டர் கேட்பார், அப்படி கிடையாது. வாஞ்சையோட கர்த்தரை தேடினா தான் ரகசிய வருகையில் நம்ம போக முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாஸ்டியா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அப்புறம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபமா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு அறிந்தே
காண்பித்தீர். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள் இதெல்லாம் ஆண்டவரே, இனி எடுத்துக்கொள்ளப்பட்டு மரித்த பிறகு 8வது காலத்துக்குள்ளப்பா இந்த 7 காலங்களை எங்களுக்கு காண்பித்தீர். ஆண்டவரே, நாங்கள் எப்போது ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் சித்தையில்லாத எங்கள் தள்ளிருந்து ஒடி முடிக்குள் விழாதப்பா. கர்த்தர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எங்களை மறக்காம நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே வர்ஷிப்லேயே ஸ்டார்டிங் பாட்டே மறவாமல் நினைத்தேயான்னு சொன்னவப்பா. அதுபோல இது வரைக்கும் எங்களை மறவாமல் எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உங்களை வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி எங்களை தகுதி எப்படியாவது உங்களுடைய வருகையில் வர கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இதை பார்க்கிற மக்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் சபை மக்களுக்கு கிருபை செய்வீராக என்று எங்களை ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆவிக்குள்ளே எங்களை முத்திர போடுங்கப்பா. மீட்கப்படும் 4 பேர் எங்களை முத்திர போடுங்க. எங்களை முத்திர போடுங்க ஆண்டவரே. எங்களை முத்திர போடுங்க ஆண்டவரே. முத்திர போடுங்க. எல்லா துதிகரமாக உமக்கே சொல்லுது. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளை அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோட கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோட